என் பேர் ராஜேஷ். நான் நாகர்கோவிலேருந்து வர்றேன். எனக்கு வந்து ஒரு ஒரு 5 வருஷமாக ஒரு போராட்டம் இருந்துச்சு. பலவீனம் மாதிரி காட்டும். ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பலவீனம் இல்லைம்பாங்க. டாக்டர் வந்து எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்து எல்லா ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்து ஸ்கேன் வரைக்கும் எடுத்து பார்த்துட்டு பலவீனம் இல்லைம்பாங்க. ஆனால் எனக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ரீத் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். எனக்கு திடீர்னு நெஞ்சில் ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கும், கழுத்தில் ஏதோ பிடிச்ச மாதிரி இருக்கும், கழுத்தில் ஏதோ பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கும். நைட்டும் இந்த போராட்டம் அதிகமாக இருக்கும். சாப்பிட முடியாதனால ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது அவங்க எல்லா டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நார்மலாக இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்பாங்க. ஆனால் எனக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பிட்டதும் ஒரு பரான மாதிரி வரும், படபடப்பு மாதிரி வரும். ஆனால் எல்லாம் வந்து நார்மலாக இருக்கும்பாங்க ரிப்போர்ட்டெல்லாம். அப்படி இருக்கும்போது நிறைய ப்ரேயர் மீட்டிங்லாம் போயிருக்கோம். அந்த டைமில் ஒரு ரிலீஃப் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து திருப்பி வீட்டுக்கு வந்ததும் ரிலீஃப் இருக்காது, அப்படி இருக்கும். ஒரு 6 மாதமாக யூடியூப்பில் வந்து பாஸ்டர் ஜஸ்டின் அப்புறம் சிஸ்டர் ஜெஸ்ஸி அவங்க வந்து யூடியூப்பில் வந்து அந்த ப்ரேயர் மீட்டிங் நாங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தோம். ஆனால் எந்த இடம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்த்துட்டு ஏதோ சென்னையில் எங்கேயும் இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டோம். எங்களுக்கு அவங்க நம்பர் கிடைக்கல. ப்ரேயர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க நம்பர் கிடச்சி ஃபோன் பண்ணி இப்படி பாஸ்டர்கிட்ட பேசும்போது அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் தெரிஞ்சுது அவங்க ப்ரேயர் பண்ணும்போது. அப்போ இந்த மாற்றம் வந்து எனக்கு வந்து ஒரு 2-3 நாள் எனக்கு வந்து அந்த போராட்டங்கள்லாம் ரொம்ப கம்மியாக, அந்த போராட்டம் இருந்த மாதிரியே இல்லை, எனக்கு ஒரு விடுதலை வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு 5 வருஷமாக நான் வந்து இந்த போராட்டத்தினால சிரிக்க கூட முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நெஞ்சில் ஏதோ அழுத்துற மாதிரிலாம் இருக்கும்போது கழுத்தில் ஏதோ பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும், கழுத்தை ரொம்ப திருப்பவும் முடியாது. ஆனால் தொட்டு பார்த்தா எதுவும் இருக்காது. ஹாஸ்பிட்டல் போனால் நரம்பு டாக்டர் வரையும் பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்கும்பாங்க. ஆனால் எனக்கு வந்து பிடிச்சி வச்ச மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். அப்போது பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது அதிலெல்லாம் ஒரு ரிலீஃப் வந்துச்சு. அப்போது சரி, இந்த ப்ரேயர் மீட்டிங் நம்ம வந்து பாஸ்டருக்கு சர்ச்சுக்கு போய் நம்ம வந்து நேரில் பார்த்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்தோம். இங்கே வரும்போது பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது, பாஸ்டரும் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இன்னும் பெரிய மாற்றம் தெரிஞ்சுது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தொடர்ந்து வாங்க, இதுலேருந்து ஆண்டவர் விடுதலை தருவார் அப்படின்னு கடந்து வந்தோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 2 வாரம் தான் ஆகுது. அதுலேயே ஆண்டவர் வந்து ஒரு அபிஷேகத்தில் நிரப்பி என்னை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ அபிஷேகம் ஆண்டவர் ஊற்றுவார்னு. அவ்வளோ அபிஷேகத்தில் அவங்க ப்ரேயர் நடத்தும்போது எனக்கு நிரம்பி இன்றைக்கி வந்து அந்த போராட்டங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் வந்து என்னை ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு வழி செஞ்சுருக்காரு. ஆண்டவர் ஒரு விடுதலை தந்திருக்காரு, ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு, என்னையும் சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. நான் வந்து பல தடவை நினச்சிருக்கேன், ஒரு 5 வருஷத்தில் நிறைய வாட்டி வந்து இதுக்கு மேலே வாழ முடியாது, எப்படியா லைஃப்பை முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ரயில்வே ட்ராக்குக்கு போன நாள்லாம் இருக்குது. நிறைய நாள் எங்கள் அண்ணன் வந்து திருப்பி கூப்பிட்டு வந்து என்னை காப்பாற்றிருக்காங்க. அப்படிலாம் இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ போராட்டமாக இருந்து வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு போயிட்டேன். அதிலிருந்து இப்போ இங்கே சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாக நிப்பாட்டியிருக்காங்க, எனக்கு விடுதலை தந்திருக்காங்க. அதனால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமே, ஆமே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திக்கும் காலம் இது. ஆமே, ஆமே, நான் உன் வனாந்திரத்தை வயல்வெளியாக்கும்படியாக இளம் கிளை துளிர் விடும்படி நான் உன்னை சந்திக்கிற காலம் இது. ஆமென். ஜெபத்தை மாத்திரம் நிறுத்தாத சகோதரி. ஆமென். தேவனிடத்தில் போராடுகிறத மாத்திரம் நிறுத்தாத. ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. இதோ மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காண்கிறது. உன் வீட்டில் தேவ மகிமை, உனக்காக கர்த்தருடைய மகிமை. ஆமென். ஒரு உள்ளங்கை மேகம் இந்த இடத்தை நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஒரு பெருமழை பெருமழை பெருமழை. ரகதல சிகலரனா ரிகவலம சந்துராதனா. மேல் வீட்டறையில் நிரப்பின அதே தேவ மகிமை இன்றைக்கு இப்பொழுதே ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவியானவருடைய மகிமை. ஓ ரபப
ரிகபபப ஷிகலரதரர ரிகமமன துரகசியக்கரதரரரபா உடவரபலவ ஷபலதர. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஆவி ஆத்தும சரீரத்தை அப்படி தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இனி நீங்கள் அல்ல, ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே ஆளுகை செய்கிறார். கிறிஸ்துவே எங்களில் பிழைத்திருக்கிறார். ரிகபம ஷிகலரதரர. ஹல்லேலூயா. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. பலவீனப்படுத்தி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவரானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபல ஷிகலரா. எல்லாரும் ஒரு மனதோடு சத்தத்தை உயர்த்தி நல்ல கரம் தட்டி ரிகபலதரனா. யூதாவே எழுந்து துதி. ஆமென். உன் கரம் உன் சத்துருவின் பிடரியின் கீழ் இருக்கும். ரிகதலரா. ஓ, உன் சத்துருவின் பிடரியை கர்த்தரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இந்த இடத்திலே அநேகரை கர்த்தர் ஒரு மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தினாலோ ஒரு ஊழியம் செய்யத்தக்கதாக உறுதியான கண்மலையாய் கர்த்தர் உன்னை நிறுத்துகிறார். ரிகதலரசே, நீ சாதாரண பாத்திரம் அல்ல. இதோ இதோ நான் உன்னை பால சிங்கத்தை போல எதை கண்டும் பின்வாங்காதபடி உறுதியாய் நிற்கிற பால சிங்கத்தை போல நான் நிறுத்துகிறேன், நிறுத்துகிறேன். நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் ஆவியிலே தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ரிகபரபலவ சந்துராதனரா ரிகந்தராதரகசியா ரிகபலதிகல ஷிகலரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரையை கவர்ந்து கொண்டு பட்சிக்கிற பால சிங்கத்தை போல ஆமென். உனக்கு நியமிக்கப்பட்டதை லக்கை பார்த்து ஓடி ஜெயமாய் முடிக்கத்தக்கதாக உனக்கு நியமித்ததை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட்டம் தீவிரிக்கட்டும். ஆமென், ஆமென். ஆவியின் பலன் இரட்டிப்பாய் உண்டாகிறது. உன் ஆவிக்குரிய ஓட்டம் இன்றைக்கு இரட்டிப்பாக்கப்படுகிறது. ஜீசஸ். ஓ ரகதரன ஷிகலரன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகதரப சந்துராதரகசியாத்தலரா. Jesus, hallelujah. யூதாவே, நீ எழுந்து துதி. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். ஆமே. அநேகர் வந்து உன்னை பணிந்து கொள்ளும்படியாக ஒரு யூதா பால சிங்கத்தை போல இரையை கவர்ந்து கட்சித்து பீறி போடுகிற ஒரு பலத்த சிங்கத்துக்கு ஒப்பாய் ஆவியானவர் நிறுத்துகிறார். ஓ ரகதர ஷிகலரனா. அரண்களை நிர்மலமாக்கத்தக்கதாக தேவ பலன் ஊற்றப்படுகிறது. அரண்களை நிர்மலமாக்குகிற தேவ பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கொண்டு செல்லும்படியாக கர்த்தருடைய உன்னதத்தின் மகிமை இந்த இடத்தில் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. ஜாதிகளுக்கு தேவனுக்கு நேராய் திருப்புவாய். ஜனங்களை கர்த்தருக்காக வசப்படுத்திக் கொள்ளுவாய். ஓ ரகபலர. யூதாவே எழுந்து துதி. யூதாவே எழுந்து துதி. ஆமென். இரையை கட்சித்து பீறி போடுகிற பால சிங்கத்தை போல கர்த்தருடைய வல்லமையிலே தரித்து நில்லு. நீ என் சத்துவத்தில் முதற் பலனானவர். நீ என் வல்லமையில் விசேஷமானவர். ஓ ரகதர ஷிகலரனா. ரிகலதரனா. என் சத்துவத்தில் முதற் பலனானவனே, என் வல்லமையில் விசேஷமான பாத்திரமே, என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆத்துமாவே. ரகதர ஷிகலரனா. தண்ணீரை போல தழும்பிக் கொண்டிராதே. ஒரே இருதயத்தோடு கர்த்தருக்காக உறுதியாய் நில். ஆமென், ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகரை இன்றைக்கு இந்த இடத்தில் ஆவியானவர் அநேக மேய்ப்பர்களை ஊழியக்காரர்களை கொண்டு வந்திருக்கிறார். அநேகரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமே, இரு மனதோடு தழும்பிக் கொண்டிராதே.
ஆமென். அவர் சொல்லுகிற வார்த்தை உன் வாழ்க்கையில ஆமென், இனி என் வல்லமையில் விசேஷமானவர், என் சத்துவத்தில் முதற் பலனானவர். ஆமென். பீறி போடுகிற ஓனாய் நீ. ஆமென். உன்னை கண்டு உன் சத்துரு அஞ்சுகிறார். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கண்டு உன் சத்துரு அஞ்சுகிறார். உன் மேல இருக்கிற ஆவியானவரை கண்டு சத்துரு அஞ்சுகிறார். ரிகதரனா, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, லக்கை நோக்கி ஓடும்படிய ஓட்டத்தை தீவிரப்படுத்து. ரகதர ஷிகலர ரிகபபபர துனகசியத்தனர. யாக்கோபுடைய வல்லவருடைய கரங்கள் உன்னை இன்னும் பலக்க செய்கிறது. யாக்கோபின் தேவனாகிய வல்லவருடைய கரங்கள் இன்னும் உன்னை பலக்க செய்கிறது. ஜீசஸ், ஆமென். உன் தேவனாலே அப்படி ஆகிறது, உன் தேவனாலே அப்படி ஆகிறது. அவரே உனக்கு துணை செய்கிறார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. இதோ உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்குரிய கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் பர்வதங்களின் எல்கை வரை எட்டுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை துதிக்கிற ஆத்துமாவே, கர்த்தருடைய வல்லமையில் விசேஷமாய் நிறுத்தப்பட்டிருக்கிற ஆத்துமாவே, அவருடைய சத்துவத்தின் முதற் பலனான ஆத்துமாவே, அவர் உனக்கு தருகிற நன்மைகள் பர்வதத்தின் கொடு முடியின் எல்கை வரை எட்டுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விழ தள்ளும்படி சத்துரு வார்த்தையாகிற ஆயுதத்தை எடுத்து உனக்கு விரோதமா செயல்பட்டான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மடிந்து போக விடல. உன்னை தோல்வி அடையும்படி, வெட்கப்பட்டு போகும்படி, தோற்று போக நான் உன்னை விடவில்லை. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யாக்கோபுடைய வல்லவருடைய கரத்தினாலே அவன் புயங்கள் பலத்தது. ஆகையினாலே அவன் இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனும் கண்மலையும் ஆனான். ஆவியானவர் சபையை பலவந்தம் பண்ணுகிறார். இன்னும் ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உந்தி தள்ளி ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்த கட்டத்தில் வேகப்படுத்தி உந்தி தள்ளுகிறார். சபையே, ஆத்துமாவே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, இருந்த வண்ணமா இருப்பதற்கு அல்ல ஆண்டவர் உன்னை இன்றைக்கு பேசி கொண்டிருப்பது. ஆமென். எழுந்து வா, மேலே எழும்பி வா. இதோ உனக்காக ஒரு சத்தம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். உனக்காக ஒரு சத்தம் இன்றைக்கு தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தத்தை கேட்ட உடனே சத்துருவை சங்காரம் பண்ணும்படியாக வேகமாய் எழும்பி மேலே வா என்று ஆவியானவர் சொல்லுகிறான். ரிகதரன சந்துராதரக சியாத்தனரோ ரிகதரல ஷிஹலரானா. அம்மை கழுகை போல திரும்பவும் கர்த்தர் உயர எழும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அநீதி செய்கிறவர்கள் அநீதி செய்து கொண்டு இருக்கட்டும், கீழ்ப்படியாம இருக்கிறவர்கள் கீழ்ப்படியாமலே இருக்கட்டும். ஆனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவ வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேலே எழும்ப துவங்குங்க. ஆமென். ஒரு பலத்த மகிமை, ஒரு உன்னத அபிஷேகம் ஆவியானவர் கிரகிக்க கூடாது. உன் தகுதிக்கு மிஞ்சினதே, உன் பலத்திற்கு மிஞ்சினதே, ஆமென், உன் யோசனைகளுக்கு திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவைகளே உன்னை கொண்டு, உன் ஒருத்தியை கொண்டு, உன் ஒருவனை கொண்டு நான் செய்து முடிக்கிறேன் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். உன் இளைப்பாறுதல் நல்லது என்று அநேகர் சொல்லுவார்கள். உன் நிழலிலே வந்து இளைப்பாறுவது நல்லது என்று அநேகர் சொல்லுவார்கள். உன் நிழலிலே வந்து தஞ்சம் கொள்ளுவது நல்லது என்று அநேகருடைய நாவு சொல்லும்.
ஒரு திராட்சை தோட்டத்திற்கு எஜமானனா இருந்தவன் தன் திராட்சை செடிகளை விசாரிக்கும்படி வேலையாட்களை அனுப்புகிறது போல உன்னை விசாரிக்கும்படி ஊழியர்களை அனுப்புகிற. ஆமே, ஏற்ற காலத்திலே உனக்கு நீர் பாற்றும்படி, உனக்கு எருவிட்டு உன்னை சுத்தம் செய்யும்படி நான் உனக்காக என் ஊழியர்களை அனுப்பி தருகிறேன். ஒருவேளை சத்துருவான் நன்மைகளை கெடுக்கும்படி திட்டம் போடுவானா, நானே வந்து உனக்காக யுத்தம் செய்வேன். ஏனென்றால் நீ என் திராட்சை செடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னால் விசாரிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வருகிற ஆத்துமா. ஓ ரகதர சிகலரனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளை மனிதர்களிடத்தில் தேடாத, ஆசீர்வாதங்களை மனிதர்களிடத்தில் தேடாத. உன்னை சுற்றி சுற்றி ஆவியானவர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, நான் உன்னை பின்தொடர்கிறேன், நான் உன்னை தேடி தேடி விசாரிக்கிறேன். நீ மனிதர்களை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற மனிதர்களிடத்தில் உனக்கு ஆறுதலை சந்தோஷத்தை தேடி கொண்டிருக்கிறது என்ன? திரும்பி வா. மரித்து 4 நாளான லாசரு மரித்து நாற்றம் எடுத்து இருந்தாலும் திரும்பவும் உயிரோடு எழுப்பி கொண்டு வர என் ஆண்டவராலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சூழ்நிலையை மாற்ற என் தேவனால் மட்டும் கூடும். ஆமென். என் நிலைமையை மாற்ற என் ஆண்டவரால கூடும். உன் காரியத்தில் அநேக மனிதர்கள் உன்னை விட்டு பின்வாங்கினதை நீ பார்த்திருக்கலாம். உனக்கு கை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர்கள், உன் குடும்பத்திற்கு உதவியா இருப்பேன், உனக்கு ஆதரவா இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர்கள் எல்லாம் உன்னை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். ஆனா ஆவியானவர், நான் நேசிக்கிறேன் என் அன்பு மகளே, நான் உன்னோடு இடைபடுகிறேன். மனுஷன் பின்வாங்கட்டும், நான் உன் காரியத்தில் பின்வாங்குவது இல்லை. ஓ ரகதரஷே. சத்துரு தடை பண்ணினாலும் ஒருவேளை மார்த்தாள் சொல்லலாம், ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றேன்னு மார்த்தாள் சொல்லலாம். ஆனா விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமை காண்பாய். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் விசுவாசம் பெரியது சகோதரி. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அப்படி இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். எனக்கு யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. ஒரு மெய்யான விடுதலையை பெறும்படியாக தேவ சமூகத்திலே ஜெபத்திலே போராடுகிறவர்களா நிற்க வேண்டும். ஆமென். ஜெபத்தில் போராடுகிறவன் தான் ஜெயத்தை காண்பா. மனுஷனோடு அல்ல நீ போராடுவது, தேவனிடத்தில் அவருடைய விடுவிக்கிற கரம் பிரதியற்றமாய் உங்க மேல அமருகிற வரை நீங்க ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களை தொடுகிற வரை ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சூழ்நிலையில இருக்கிற ஆமே அந்த பாதிப்புகள் மறைகிற வரை, ஆமே, உன் சூழ்நிலைகள் மாறுகிற வரை, கர்த்தர் எனக்காக வெளிப்பட்டு விட்டார் என்கிற ஒரு தரிசனத்தை காணும் வரை, எனக்கு அவர் வார்த்தையை தந்து விட்டார் என்கிற ஒரு மெய்யான நிச்சயம் வருகிற வரை உங்க ஜெபத்தை நீங்க இன்னைக்கு நிறுத்தக்கூடாது. ஆவியானவர் அதைத்தான் விரும்புகிறார். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ரீபல் பிரௌடமனோ ஆவியானவர் எங்கள் நடுவில் எழுந்தருள் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ரிகவரபலவோ ஷாரகதரர பௌத்தியாரதரபல ரிகலதரலர ரிகவல் பிரௌடமனோ சந்துராதரகசியாத்தனரா. மனிதர்கள் நடுவிலே வாசம் செய்ய வரத்தை பெற்றிருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே எழுந்தருள கட்டளை பெற்றிருக்கிறார். ரிகவலரா. அப்படி கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்க துவங்குங்க. ரிபலவோ சந்துராதனரா. நாவுகள் அறிக்கை செய்யட்டும். கர்த்தருடைய நாமத்தை நாவுகள் அறிக்கை செய்யட்டும். ரிபலதரபஷே. ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் எல்லாம் அலறிக்கொண்டு வெளியேறும். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல மந்திரவாதங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு போகும். பலனில்லாமல் போவான், சத்துரு பலனில்லாமல் போவான். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிள்ளை ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு விரோதமா, குடும்பத்திற்கு விரோதமாய் பலவீனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சத்துரு, ஆமே, வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற சத்துரு, வீட்டில் குடும்பத்தில் தேவையில்லாத கலவரங்களை, சண்டைகளை, வாக்குவாதங்களை ஏற்படுத்துகிற பொல்லாத சத்துரு இருந்த இடம் தெரியாமல் வெளியேறுவான். இருந்த இடம் தெரியாமல் அவன் பலனற்று போவான். சத்துரு பலனற்று போவான். சத்துரு பலனற்று போவான். ஆவியில மாத்திரம் நில்லுங்க. ஆவியில யுத்தம் பண்ணு. ஆவியில யுத்தம் பண்ணு. உன் போராயுதம் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனுள்ளதா இருக்கட்டும். உனக்கு போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. நீ யுத்தம் செய்ய வேண்டியது மனுஷர்களோடு இல்ல சகோதரி, சகோதரா. நீ யுத்தம் செய்ய வேண்டியது மனுஷர்களோடு இல்ல. உன் போராயுதம் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனுள்ளதா இருக்கட்டும். சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாக தேவ பலனுள்ளதா இருக்கட்டும். உன் ஜெபம் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனுள்ள ஆயுதமா இருக்கட்டும். துதி என்கிற ஆயுதத்தை கரத்துல எடு. ஜெபம் என்கிற பட்டயத்தை கரத்துல எடு. வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை பிடித்தவர்களா இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதம். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல அடையாளங்கள் வெளியரங்கமாய் வெளியரங்கமாய் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள், கர்த்தருடைய கரத்தின் வல்லமைகள் வெளியரங்கமாக்கப்படுகிறது, 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 வெளியரங்கமாக்கப்படுகிறது. அசுத்தங்களுக்கு முடிவு உண்டாகிறது. ರಿಕಬರಬಲವೋ ಶಬಲದ ರಹಸ್ಯಾತನರೋ ರೀಬಲ್ ಪ್ರೌಢಮನೋ ಶಂತುರಾದರ ರಿಕಲದಲರಮನರ ರಿಬಲದರಗಲರನ. ஆவியானவர் நிரப்புகிறார். ஆவியானவர் சபையை நிரப்புகிறார். ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். ஆவியானவர் இருதயத்தை நிரப்புகிறார். ஆமே, உன்னுடைய தளர்ந்து போன கைகள் திடப்படுகிறது. தள்ளாடுகிற முழங்கால்கள் உறுதிப்படுகிறது. நிற்க முடியாமல் எழும்ப முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது மாறுகிறது. பலவீனங்களை அழிக்கிறார் கர்த்தர். பலவீனங்களுக்கு சுட்டரிப்பு உண்டாகிறது. கர்த்தருடைய கரம் பலவீனங்களை சுட்டரித்து போடுகிறது. பலவீனத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த சத்துரு இல்லாமல் சங்கரிக்கப்படுகிறார். காரியம் கர்த்தருடையது. ஆமென், காரியம் கர்த்தருடையது. நீ ஜெயமாய் ஜெயமாய் ஜெயத்தை காண்பாய், ஜெயத்தை காண்பாய். போராட்டங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா போராட்டங்களும் அழிவதாக. வானமண்டலத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழியட்டும். ஆழத்தில் இருக்கிற இருளை மாற்றின பரிசுத்த ஆவியானவர், ஆழத்தில் இருந்த இருளை மாற்றின பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்தில் கிடக்கிற ஆழத்தில் கிடக்கிற இருளை கர்த்தர் மாற்றுகிறார். உன் குடும்பத்தின் ஆழத்தில் கிடக்கிற இருளை மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆமே, அபிஷேகம் பெறாதவர்கள் இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்க துவங்குங்க. ஓ, ஸ்தோத்திரத்தோடு துதிகளோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் சத்தம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் இடைபடுகிறார். ஆவியானவர் இடைபடுகிறார். ஆவியானவர் குடும்பத்தில் இடைபடுகிறார். ஆவியானவர் எல்கைகளுக்குள்ளாய் இறங்குகிறார். உன் வீட்டுக்குள்ளாய் தேவ மகிமை, உன் எல்கைகளுக்குள்ளாய் தேவ மகிமை. நீ இருக்கிற இடத்தை சுற்றிலும் தேவ மகிமை. நீ நிற்கிற இடத்திலே தேவ மகிமை. இப்போது உன்னை தொடுகிறதை உணர்கிறார். இப்போது உன்னை தொடுகிறதை உணர்கிறார். இப்போது உன்னை சந்திக்கிறதை உணர்கிறார். இப்போது உன்னை சந்திக்கிறதை உணர்கிறார். இப்போது நீ விடுவிக்கப்படுகிறார். இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. ஆமென், ஹalleluya.
Rika baba la raba la rada la bashagala rada. Rika baba na duraga siyatunara. Rika bada bashanturadana. Rika mala dara la diga mama la shegala rana. Rika bala dara sigadara boria. Rika baba bashagala rana. Rika la dara la dara. Riba la dara gasiyakadara. அசுத்தங்களின் மேல தேவ வல்லமை வெளிப்படுகிறது. அசுத்தங்கள் மறைந்து கிடக்கிற அசுத்த வல்லமைகள், அது பலவீனமாய் இருக்கட்டும், போராட்டமாய் இருக்கலாம், ஆமே, மந்திரவாதமாய் இருக்கட்டும், பிள்ளி சூனியமாய் இருக்கட்டும், தலைமுறை தலைமுறையாய் உன் குடும்பத்தை சிறை பிடித்து வைத்த அசுத்தங்களின் மேல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். பரிசுத்தம் வெளிப்படுகிறது. சகோதரி, நீ ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த முன்னிலிருந்து வெளிப்படுகிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த முன்னிலிருந்து வெளிப்படுகிறது. சகோதரா, நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உன்னை கொண்டு பலன் கொள்ளுகிறார். உன்னிலிருந்து பரிசுத்த வல்லமை புறப்படுகிறது. ஜெபிக்கிறவர்கள் மேல ஆவியானவர் பலன் கொள்ளுகிறார். அசுத்தங்களில் இருக்க முடியாது, பிசாசின் இருக்க முடியாது, மந்திரவாத கட்டின் இருக்க முடியாது, பிள்ளை சூனியமின் இருக்க முடியாது, அந்த ஆரங்களில் நிற்க முடியாது. ஹalleluya. சுட்டரிக்கப்பட்டு அழிகிறது. எரிகோ மதில், எரிகோ மதில் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கப்பட்டது போல உன் போராட்டம் தரைமட்டமாக்கப்படுகிறது. சத்துரு தரைமட்டமாக்கப்படுகிறது. ஓ ரகத வஷகலரலரனா ரிபமமம ஷமலரதலரா ரிபபபபபப. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. ஆவியானவர் விடுவிக்கிறார், ஆவியானவர் விடுவிக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Jesus, Jesus, Jesus. Hallelujah. 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 லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன். உறவினர்களுக்கு பிசாசு பிடித்தவன் தேவையில்லை. உறவினர்களுக்கு வியாதி பிடித்தவர்கள் தேவையில்லை. குடும்பத்திற்கும் வேண்டாம், சொந்த ஊருக்கும் வேண்டாம். கல்லறையில கிடக்கிற அனுபவம். மனுஷன் எல்லாம் பின்வாங்கிட்டான். எல்லா மனுஷனும் உன் வாழ்க்கையில பின்வாங்கிட்டாங்க. இனி இந்த குடும்பத்துக்குள்ள நாம ஒற்றுமையா இருந்த சரியாகாதுன்னு உன் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனா கர்த்தர் உன்னை விட்டு விலகல. கர்த்தர் உன் காரியத்திலே பின்வாங்கல. மனுஷன் பின்வாங்கட்டும், தேவன் உன் காரியத்துல பின்வாங்குகிறது இல்லை. மனுஷன் கைவிடட்டும், கர்த்தர் உன்னை கைவிடுகிறது இல்லை. ஆமென், ஆமென். மனுஷனுக்கு ஆகாத பாத்திரம் என்னப்படுகிறாய், கர்த்தருக்கோ நீ விலையேறப்பட்ட பாத்திரம். மனுஷனுக்கு நீ தள்ளப்பட்ட கல், கர்த்தருக்கோ மூளைக்கு தலைக்கல் நீதான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தள்ளப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து அபிஷேகித்து மூளைக்கு தலைக்கல்லாக்குகிறார். அஸ்திபாரம் போடுகிறார். உன்னை வைத்துதான் அஸ்திபாரம் போடுகிறார். உங்க குடும்பத்தை வைத்துதான் அஸ்திபாரம் போடுகிறார். உன் குடும்பம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டது. ஆனா அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் கரத்துல எடுத்து அபிஷேகித்து ஆமென் தலைக்கு மூளைக்கல் ஆக்குகிறார். தலைக்கு மூளைக்கல் ஆக்குகிறார். அபிஷேகிக்கப்பட்ட கல் அது. அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம் அது. அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம் அது. அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம் அது. கர்த்தருடைய கண்கள் அந்த குடும்பத்தின் மேல ஆதரவாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அந்த குடும்பத்தின் மேல நினைவாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அந்த தள்ளப்பட்ட நபர்களை தான் கரத்துல எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ளதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Hallelujah.
ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிக்க முடியாதவர்கள் ஒருவேளை எழும்பி நின்று கொள்ளலாம். நடந்தோகிலும் எப்படி ஆகிலும் கட்டாயம் எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். உன் குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் மாற்றங்களை உண்டு பண்ண விரும்புகிறார். ஆமென். நான் ஆவியில உணர்த்தப்படுகிறேன். உன் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில மறைந்து கிடக்கிற சில காரியங்களை கர்த்தர் வெளியரங்கமாக்க போகிறார். குடும்பத்துல அடிக்கடி பலகீனம், ஏன்னே தெரியல. அடிக்கடி பிரச்சனை வருது, என்னன்னே தெரியல. அடிக்கடி போராட்டம், எதுக்குன்னே தெரியல. மறைந்து கிடக்கிற இருள், குடும்பத்தின் ஆழத்துல மறைந்து கிடக்கிற இருள். எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கல. ஒரே அலைச்சல் அலைச்சல், ஓடுகிற ஓட்டம். குடும்பம் ஒற்றுமையா இருக்க முடியல. கணவன் மனைவி ஒற்றுமையா ஒரு இடத்துல இருந்து சந்தோஷமாய் ஆகாரம் புசிக்க முடியாத சூழ்நிலை. குடும்பத்தின் ஆழத்துல கிடக்கிற இருள். ஹல்லேலூயா. குடும்பத்தின் ஆழத்துல கிடக்கிற இருளை ஆவியானவர் சொல்லுகிறா, நான் அசைவாடி கொண்டு இருக்கிறேன், அசைவாடி கொண்டு இருக்கிறேன். உன் மேல நான் அசைவாடி கொண்டு இருக்கிறேன். உன் வீட்டு மேல நான் அசைவாடி கொண்டு இருக்கிறேன். உன் பிள்ளைகள் மேல அசைவாடி கொண்டு இருக்கிறேன். யார் விசுவாசிக்கிறீர்களோ அதை பெறுகிறீர்கள். யார் தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறீர்களோ அவர்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். யார் ஏக்கத்தோடு நிற்கிறீர்களோ அந்த ஆத்துமா தாகம் தீர்க்கப்படுகிறது. இதோ கர்த்தர் வெவ்வேறாக பிரிக்கிறார். சில குடும்பத்தை கர்த்தர் வெவ்வேறாக பிரிக்கிறார். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் குடும்பத்தை வெவ்வேறாக பிரிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன் வீட்டின் மேல நிழலிட்டு, உன் வீட்டின் மேல அசைவாடி வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். நீ வெளிச்சமாக வெளிச்சமாக உன் வீட்டுல கிடக்கிற இருள் வெளியேறுகிறது. நீ பிரகாசிக்க பிரகாசிக்க உன் குடும்பத்துல கிடக்கிற இருள் வெளியேறுகிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய முகத்தின் ஒளி உன் மேல பிரகாசிக்க பிரகாசிக்க உன் வீட்டுல மறைந்து கிடக்கிற இருள் இப்பொழுது வெளியேறுகிறது. இன்றைக்கு வெளியேறுகிறது. இப்போது மாற்றம் உண்டாகிறது. Thank you Jesus. Hallelujah. ஆர்ப்பரி ஆர்ப்பரி, ஜெய கிறிஸ்து எழுந்தருளி ஆயிற்று. ஆர்ப்பரி ஆர்ப்பரி, வல்லமை வெளிப்படுகிறது. ஆர்ப்பரி ஆர்ப்பரி, குடும்பம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அசுத்தங்கள் அழிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்தகாரங்கள் அழிவதாக. பில்லி சூனியத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நிர்மூலமாக்கப்படட்டும். ஒரு பலத்த தேவ மகிமை, ஒரு பலத்த தேவ மகிமை. இப்போது நீ அக்கினிக்குள்ளாய் நிற்கிறாய். இப்போது நீ அக்கினிக்குள்ளாய் நிற்கிறாய். கர்த்தருடைய அக்கினி உன்னை நெருக்குகிறது. கர்த்தருடைய அக்கினி உன்னை நெருக்குகிறது. கர்த்தருடைய பலத்த அக்கினி உன்னை ஆளுகை செய்கிறது. மகிமை 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 மகிமை. ஓ, தாங்க முடியாத மகிமை, நிற்க முடியாத மகிமை, தாங்க முடியாத மகிமை. இப்போது இப்போது எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. அடி வயிற்றிலிருந்து அந்த ஆரங்கள் புறப்படுகிறது. அடி வயிற்றிலிருந்து அசுத்த வல்லமைகள் புறப்படுகிறது. அசுத்தாவிகள் புறப்படுகிறது. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. இதோ பரிசுத்த ஆவியானவர் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலி உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தர் இதோ எழுந்தருளி செயல்படுகிறார். யூதா கோத்திரத்து சிங்கம் இதோ கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பரிசுத்த ஆவியானவரே உன் சத்துருக்களை முறியடிக்கிறார்.
ரிக்கபர வலவர சகலரதனரனா. Hallelujah, 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 hallelujah. Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. பாருங்க, எதை கண்டும் பின்வாங்காத ஒரு மிருகம்தான் சிங்கம். ஆண்டவர் யூதாவை ஜெபிக்கிறவனை சிங்கத்திற்கு ஒப்புமையாக பேசுகிறார், சிங்கத்துக்கு ஒப்புமையாக்குகிறார். எது வந்தாலும் சிங்கம் கர்ஜித்து பீறி போடுமே தவிர சூழ்நிலைய பார்த்து பின்வாங்காது. முன்வைத்த கால் அது பின்வைத்து பழக்கமே இல்லை. அதே போலதான் ஜெபிக்கிற நீ போராட்டத்தை கண்டு பின்வாங்காத. ஹல்லேலூயா. உன் குடும்பத்துல இருக்கிற அந்தகாரத்தை பார்த்து பின்வாங்காத. நீ ஜெயிக்கணும், நீ பீறி போடணும், பீறி போடணும், சத்துருவை பீறி போடணும், அந்தகாரங்கள் பீறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. அசுத்தங்களுக்கு ஆவியானவர் முடி உண்டாக்குகிறத பார்க்கணுமே தவிர பின்வாங்காதே என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், அவன் கர்ஜித்து இறையை பிடிக்கிறவன். அவன் படுத்திருக்கும் போது எவனாகிலும் வந்து தட்டி எழுப்புவானோ. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. எழுந்து ஆர்ப்பரி யூதாவே, எழுந்து ஆர்ப்பரி. ஜெபி ஆத்துமாவே, உன் ஜெபத்தில் ஆவியானவரை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை? ஆவியானவரை பழக்குவிக்கிறாரு, உன்னை யுத்தத்தில படிப்பிக்கிறாரு. உன் கைகளை போருக்கும், உன் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறார். என் மகளே, உன் கைகளை போருக்கும், உன் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறார். ஏன் இந்த போராட்டம் என்று பின்வாங்காத. எழும்பி போராடு, எழும்பி போராடி, எழுந்து போராடி. இதோ நான் உன் கொம்பை விரும்பும், உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குகிறேன். நீ சத்துருக்களை நொறுக்கி போடுவ, சத்துருக்களை நொறுக்கி போடுவ. நீ ஜெபிக்க ஜெபிக்க சத்துரு நொறுக்கப்பட்டு போகிறா. ஆமே. நான் உன் கொம்பை இரும்பும், உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் மேல கர்த்தருடைய அபிஷேகம், அநேகர் மேல ஆவியானுடைய அபிஷேகம். ஆமே. நாம இந்த எல்கைக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிற அநேகர் மேல ஆவியானுடைய அபிஷேகம். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஓ உன் மேல தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம். உன் மேல ஆவியானுடைய அபிஷேகம் உணர்கிறா, உணர்கிறா. கர்த்தருடைய மகிமை உணர்கிறா, கர்த்தருடைய ஆளுகை உணர்கிறா. மாம்சத்திலே, ஆவி ஆத்துமா சரீரத்திலே, உன் எலும்புகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய் தேவ வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது. கட்டுகள் அவிழ்கிறது, கட்டுகள் அவிழ்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நுக தடிகள் முறிக்கப்படுகிறது. ஓ ரபத லஷகலரனா ரிகபவல பரதலரனா. எத்தனை இருந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல உன்னை பரிசுத்தமாக்கி தான் அவர் ஆசீர்வதிப்பாரு. உன் பழைய பாவத்தோட ஆவியானவரை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குவீராக. மறுரூபப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்துவீராக. ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த தேவ சாயலை திரும்பவும் கொடுக்கும்படியாக ஆமென் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்காக கொடுத்து ஆதாம் இழந்து போன தேவ சாயலை, ஆதாம் இழந்து போன பரிசுத்தத்தை திரும்பவும் சபைக்கு கொடுக்கும்படியாக ஆமென் மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், ஆமென். நீ பரிசுத்தமாக்கப்படணும், தேவ சாயலாய் உருவாக்கப்படணும், கர்த்தருடைய ஆவியின் சாயலுக்குட்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவர் உம்மை போல் என்ன மாற்றுங்க. நீங்க விரும்புகிற ஊழியத்தை நான் செய்யணும், நீங்க விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழணும்,
நீங்க விரும்புகிறத செய்யணும் ஆண்டவரே. என்னுடைய சுய இன்றைக்கு சாம்பலாக்கப்படணும். இந்த 2026 வருடம் என் சுயம் சாம்பலாக்கப்பட்டு நான் உமக்காக வாழுகிற வருடமா இருக்கணும். எனக்காக நான் ஓடினது போதும், எனக்காக உழைத்தது போதும், எனக்காக பணம் சம்பாதித்தது போதும். இந்த வருடம் நான் உமக்காக ஓடுகிற வருடமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த வருடம் உமக்காக உழைக்கிற வருடமா இருக்கணும். இந்த வருடத்தில் நான் பரலோக ராஜ்யத்தில் அதிகமாய் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? உண்மையா சொல்லுகிறவங்க மாத்திரம் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த தீர்மானத்திற்குள்ளாக, இந்த பொருத்தனைக்குள்ளாக ஆமென் விட்டு கொடுக்க இடம் கொடுக்காதவர்களை குறித்து எந்த கவலையும் இல்லை. பிரிந்து போக நினைக்கிறவர்கள் தங்களுடைய மன இச்சைகளை நிறைவேற்ற பிரிந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவனுக்காக, பரலோக ராஜ்யத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரகதரபல ஷகலரடர ரிகபரபரப சந்துராதரகசியாத்தர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகபபரலதரர ஹல்லேலூயா. ரிகபரபரபரப சந்துராதரகசியாத்தர. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும், உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். தேவனுக்கு உங்க சத்தம் கேட்கப்படட்டும். ரிகமனதி ரமஷிகலரனர உடவல் பிரௌடபரதரகசியாத்தனரோ ரிகேலேதேலே ஷேகேலரன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபரபரப சந்துராதரகசியாத்தனர ரிகபரபரபரப ஷகரகதன. ஹல்லேலூயா. ரிகபரதுராதரகசியாத்தன ரிகலௌடரகதம்தரதிரகசியாத்தனரோ. ஹல்லேலூயா. ரிகபலப ஷபலபரபலபரப ரிகதந்தராதரகசியா ரி ரகதல் பிரௌடா ஷிகேலேதே ரேகேனாரா ரிகபலப ஷகதனா ரக்கமனோ ரத்துநாதரகசியா ரிகபரபரபஷே ரிகேலேகமனோ ரிகபரபரபஷே ரசம் துரோதரகசியா ரிகபலப சந்துநாதனரா ரிகலபரதல ஷேகேலேரேலேதேனா ரிகபரபலப சந்துநாதனரா ரிகபரபஷே ரிகேமனதரசேகேனேரேதனா ரிகபரபலப ஷகலபலதுராதரகசியாத்தனரா. Hallelujah, 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 hallelujah. Rikarala darakamana shekelera. Hallelujah. Glory, 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 glory. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சபையை மறுரூபப்படுத்துகிற ஆவியானவரே ரிகபல திகமஷிகலரனா ரிகபலபரபலப சந்துரா. ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறார், ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறார். ரிகபலதரட ஷிகலரா. அவர் தமது நேசத்தினாலே இழுத்து கொள்ளுகிறார். ரிகமன ரத்துனே உன் மீது தமது நேசத்தின் போர்வையை விரிக்கிறார். ரிகபல் பிரௌடமனஷே உன் மீது தமது அன்பின் கயிறினாலே உன்னை கட்டி இழுக்கிறார். தமது அன்பின் கயிறினாலே கர்த்தர் அண்டையிலே கட்டி இழுக்கப்படுகிறாய் ஆத்துமாவே. உடபல துரகடகஷியாத்தினரபலதரா ரிகமன ஹந்தராதினரபலதரா ரிகபலபலபௌஷே ரிகபபலத்திலே சகரத்துனேதனரா ரிகபலபலபௌஷே ரச்சஸ் கைடகரகதானோ ரிகபலபல ரத்துனேதரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகபபபப ஷிகலரனரா ரிகபரபரபரபரபௌஷே திகலதிகன ரிகபரபரபரபௌஷே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகலதிபன ஷிகலரனா ரிகபரபரபரப சந்துநாதரகசியா ரிகமனோ ரத்துனேதரகசியாத்துனரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பொருத்தனையோடு தேவ சமூகத்துல நாம நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன பொருத்தனை தெரியுமா? ஒரு அன்பின் பொருத்தனை, ஒரு அன்பின் உடன்படிக்கை. ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, ஆனா எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு உங்களை மாத்திரம் பின்தொடர்றதுக்காக ஒரு அடிமையை போல என்ன நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த வருடத்துல நம்ம எப்படினாலும் வாழலாம். நல்ல சினிமா பார்த்து உலகத்திற்காக பொழுதுபோக்குக்காக எல்லாவற்றையும் செய்து வாழணும்னா வாழலாம். ஒவ்வொருத்தர்கிட்டயா நம்ம கதைகளை பேசி பேசி தேவையில்லாத காரியத்திற்காக நேரத்தை செலவிடலாம். ஆனா ஒரு பொருத்தனை, ஆண்டவரே உமக்காக வாழ என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ரூத் அதை தான் செய்தா. ரூத் நினைத்திருந்தான் அந்த மோவாப்லே அவ இருந்திருக்கலாம். மோவாப்ல தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம். மோவாப்ல தன்னுடைய விருப்பம் போல ஜீவித்திருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆண்டவருக்காக உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ தங்குகிற இடத்துல நானும் தங்குகிறேன். நீர் உங்களுடைய மரணம் எங்கேயோ அங்கே நானும் மரணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த ரூத்தை போல தேவ சமூகத்துல ஒப்பு கொடு. ஆத்துமாவே, இந்த வருடம் உமக்காக ஆண்டவரே, இந்த வருடம் எனக்குள்ளது அல்ல உமக்குள்ளது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆண்டவரே, இந்த வருடம் எனக்குள்ள வருடம் அல்ல ஆண்டவரே, உங்க வருடம். நீங்க கிரியை செய்ய போகிற வருடம். ஆமே, நீங்க சந்தோஷப்படுகிற வருடம். அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒரு 10 பேர் ஆண்டவருக்கு இருந்தா போதுங்க, ஒரு பெரிய மாற்றம் இந்த தேசத்துல உண்டாகிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒரு 10 பேர் இருந்தா போதும், கர்த்தர் பலமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிகபரதன ஷிகலரனா ரிகபலதரகசியாத்தனரோ. இந்த வருடம் உமக்குரிய வருடம் ஆண்டவரே. ஆமா, இந்த வருடத்துல நான் வாழ போகிற வாழ்க்கை உங்க வாழ்க்கை ஆண்டவரே. ரூத்தை போல எனக்கு எப்படினாலும் வாழ எனக்கு வழி உண்டு, ஆனா உமக்காக வாழ இந்த வருடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ரிகபலதர ஷிகலரனா ரிகபலபௌ சந்துராதரகசியா ரிகமனபௌஷே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படி ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களை கொண்டு செல்ல துவங்குகிறார். சீஷர்கள் அப்படிதான் ஒப்பு கொடுத்தவர்களால் மேல் வீட்டறையில இருந்தார்கள். சீஷர்களை கர்த்தர் கொண்டு போக துவங்கினார். பிலிப்புவை கர்த்தர் கொண்டு போக துவங்கினார். பிலிப்புவை கர்த்தர் எத்தியோப்பியா மந்திரின் இடத்துல கொண்டு போக துவங்கினார். இன்றைக்கு ஒப்பு கொடு ஆத்துமாவே. ஆவியானவரை கொண்டு செல்ல துவங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவரை அனுப்ப துவங்குகிறார். நான் உங்களை உலகத்திற்குள்ளாய் அனுப்புகிறேன் என்று காத்திருந்தவர்களை அனுப்பினது போல இதோ காத்திருக்கிற ஒன்ன இந்த உலகத்திற்குள்ளாய் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் அனுப்புகிறார். ஹalleluya. சில கள்ள ஓநாய்களை துரத்தும்படியாக, ஆமே, சில கள்ள ஓநாய்களை துரத்தும்படியாக கலக வீட்டாருக்குள்ளாய் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகதரா, நான் சிறு பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லாத. ஆமே, நான் ஒன்று அறியேன் என்று சொல்லாத. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். ஹalleluya. ஒரு மனுஷனும் உன் பேல கை போடுகிறது இல்லை. ஹalleluya, ஹalleluya. ரிகபபப ஷகலரனரதனரா. மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர், கொண்டு செல்ல துவங்குகிற ஆவியானவர், செயல்படுத்த துவங்குகிற ஆவியானவர். அவர் செயல்பட ஒரு சரீரம் வேணும், அவர் செயல்பட ஒரு ஆத்துமா வேணும். அதுக்காக தான் ஆவியானவர் பலவந்தம் பண்ணுகிறார். அவருடைய திட்டத்திற்கு அப்படியே தாழ்த்துகிற சில நபர்கள் வேணும். ஹalleluya. அவருடைய விருப்பத்தை செய்ய, அவருடைய இருதய
இருதயத்தை நிறைவேற்ற, அவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ள அவர் விரும்புகிற சில நபர், அநேகர் அல்ல, சிலரை தெரிந்தெடுக்கிறார், சிலரை அபிஷேகிக்கிறார். சீஷர்களை தம்மிடமாய் வரவழைத்து அவர்களை அபிஷேகித்து அதிகாரப்படுத்தினது போல இதோ இந்த இடத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் தம்மிடமாய் அழைத்து அதிகாரப்படுத்துகிறார். அதிகாரமுள்ள பாத்திரமாக்கப்படுகிறாய் சபையே, அதிகாரமுள்ள பாத்திரமாக்கப்படுகிறார். பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் உனக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒன்றும் அறியேன், சிறு பிள்ளை என்று சொல்லாத, உன்னை கொண்டுதான் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். சபை மறுரூபமாக்கப்படுகிறது, சபை மறுரூபமாக்கப்படுகிறது. தேவ ஜனங்கள் தேவ சாயலாய் உருவாக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை போல தேவ ராஜ்யத்தோடு இணைந்தவர்களாய் கர்த்தரோடு இந்த நாள் ஆராதனை இணையப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் நிரூபிக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருவர் மீது நிழலிடுகிறார். அழகுள்ளவரே, புவியின் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, புவியினில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே, புவியினில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே. சொல்லுங்க சொல்லுங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட மாட்டேன், மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. பூரண அழகுள்ளவரே, புவியினில் எந்தன் வாழ்க்கையது நீரை போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை. ஹல்லேலூயா. ஒரு கருத்து தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீரே போதும், வேற எனக்கு எதுவும் வேண்டாம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? சொல்லுகிறவர்கள் உங்க வாழ்க்கையும் அவனமாகவே இருக்கணும். நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நான் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு என்னுடைய பெற்றோரால ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில்
என் இருதயம் கொஞ்சம் கூட ஆண்டவருக்காக வாழணும்னு இணங்கவே இல்லை. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு நாள் உணர்த்தி தருகிறாரு, நீ இப்படி உலகத்துக்கு படிப்புக்கு நேராக போயிட்டு இருந்தனா என் சித்தத்தை நீ செய்ய மாட்ட அப்படின்னு. என்னுடைய காலேஜ் வாசலில் நின்றுட்டு நான் ஆண்டவரை பார்த்து வானத்தை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த படிப்பு வேண்டாம் ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்தேன். படிப்பை பாதியில் நிறுத்திட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக திருநெல்வேலி சாரட்டக்கர் காலேஜில் வாசலில் நின்று வானத்தை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே படிப்பை விட்டுட்டு அவங்க ஊழியத்துக்காக வர ஆண்டவரே, வேற எதுவும் வேண்டாம். நான் சொன்னது நீங்கள் போதும். என் வாழ்க்கையில் எனக்கு அநேக காரியம் ஒன்று இருந்துச்சு. ஆண்டவர் வேணுமா, மனிதர்கள் வேணுமா, ஆண்டவர் வேணுமா, உலகம் வேணுமா, ஆண்டவர் வேணுமா, படிப்பு வேணுமா, ஆண்டவர் வேணுமா, பணம் வேணுமா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரே, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரே. வாழ்க்கையில் அதை நீங்கள் செய்யணுங்க. வார்த்தை மாத்திரம் அல்ல, விட வேண்டியதை விட்டு தான் ஆகணும். பழைய குணம், ஜென்ம சுவாபங்கள், பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரேன்னு, எனக்கு நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரேன்னு. ஆமென். நீரே போதும் வேறே வேண்டாம், இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். உரத்த சத்தத்தோடு நீரே போதும் வேறே வேண்டாம், இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமென். பரலோக ராஜ்யம் ஒரு முத்திற்கு சமமா இருக்கிறதா? ஒரு மனுஷனுக்கு ஒரு முத்து கிடைக்குது அப்படின்னா தனக்கு உண்டான எல்லா ஆசிகளையும் சொத்தையும் விற்று எப்படியாகில் அந்த முத்தை வாங்க வேண்டும் என்று தனக்குரிய எல்லாவற்றையும் விற்றவனாக, தனக்குரிய எல்லாவற்றையும் வேண்டாம் என்று கொடுத்தவனாக, ஆமே, இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை எல்லாம் குப்பையாக அற்பமாக தூரே தள்ளிவிட்டு, ஆமேன், அந்த விலையேறப்பெற்ற மாணிக்கமாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவுக்காக உங்க இருதயத்துல எந்த காரியத்தை பெரிதா நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, மண்ணில் உள்ள எதையெல்லாம் பெரிதா நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அந்த மாணிக்கத்திற்காக, மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட மாட்டேன். ஆமே, உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன வைராக்கியம், சின்ன காரியத்துல நீங்க பிடித்திருக்கிற அந்த மன கசப்புக்காக மாணிக்கத்தை இழந்துடாதீங்க. சில மனிதர்களோடு ஒப்புரவாக முடியாம சின்ன சின்ன விஷயத்துல நீங்க வச்சிருக்கிற மன கசப்பு இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துராத சபையை உன்னை நீ மறுரூபமாக்க ஒப்புக்கொடு. பழைய வாழ்க்கையை விட்டுட்டு உன் வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவரே, புவியினில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம், இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ரிக்கபர துரபஷிகலரரா ரிக்கபர பலபௌஷந்துராதரகசியாத்தனரா ரிக்கபலதரலஷிகலரனரா ரிக்கபர பலபௌஷந்துராதரகசியாத்தனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களை ஆவியானவரின் முன்பதாக நிறுத்துகிறார். எனக்கு 6 வயது இருக்கும்போது எல்லா பிள்ளைங்களை போல எனக்கு நகை போடணும்னு ஆசை.
ஒரு நாள் ஸ்கூல் ஆனிவர்சரியில் எங்கள் டீச்சர் எனக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. கலத்த மாட்டேன், நான் வீட்டில் வந்து பிடிவாதமாக இருக்கிறேன். எங்கள் அம்மா தாய் தகப்பன் ஆவிக்குரியவங்க. கலத்த மாட்டேன், நான் போடுவேன்னு சொல்லிட்டு நின்னேன். அப்போது எனக்கு என்னை வளர்த்த ஒரு தாய் உண்டு. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு ஏசப்பா வேணுமா இந்த நகை வேணுமா, உனக்கு ஏசப்பா வேணுமா இந்த நகை வேணுமா? நான் எந்த பதிலுமே, நான் 6 வயது தான், எந்த பதிலுமே நான் சொல்லலை. நான் உடனே கலட்டி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு, எனக்கு ஏசப்பா போதுமா ஆண்டோடைய கரத்தில் கொடுத்தேன். என்னுடைய படிப்பு இருந்த நேரத்தில், படித்து கொண்டு இருந்த நேரத்தில், படிப்பு வேணுமா ஆண்டவர் வேணுமா? ஏன்னா எனக்கு தெரியும், நான் படித்தேன்னா கண்டிப்பாக ஊழியம் செய்ய மாட்டேன். சாதாரணமாகலாம் இல்லை, நான் படித்தேன். எனக்கு பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் இருந்து, நீ படித்தேன்னா ஊழியத்துக்கு வரமாட்டேன். நான் படிப்பை பாதியில் நிறுத்திட்டேன். ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்வி, படிப்பு வேணுமா நான் வேணுமா? எனக்கு நீங்கள் தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு படிப்பு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. இன்னைக்கு வர சில வைராக்கியம் இருதயத்தில் இருந்ததுன்னா, சில மனுஷரு மேலே கோபம் இருந்துச்சுன்னா, ஆவியான ஒரு இடத்துல பேசுகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். உன் கோபம் பெருசாக இருக்குதே, நான் உன் மேலே வைத்திருக்கிற அன்பு பெரியதா, நீ பிறர் மேலே காண்பிக்கிற அந்த வைராக்கியம் பெரியதா? நான் வேணும்னா இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு உடனே விடுவேன். ஆண்டவரே வேண்டாம்ப்பா, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு. ஆமே, ஆண்டவர் கைவிடலைங்க. படிப்பு தான் இல்லை, ஆனால் எத்தனையோ படித்த மனிதர்களை கர்த்தருக்குள்ளாய் நடத்தும்படியான கிருபைகளை கர்த்தர் வைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ படித்தவர்களுக்கு இல்லாத மேன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் ஆமீன் அவருடைய கரத்திற்குள்ளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். உங்க இருதயம் ஆண்டவருக்காக வாழ துவங்கட்டும், உங்க இருதயம் கர்த்தருக்காக துடிக்க துவங்கட்டும். எஸ் ஜீசஸ். ஆவியானவரே, தொடர்ந்து எங்கள் நடுவில் நிற்கிறிய செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படியே இந்த வருடத்திலே சபையை நடத்தி கொண்டு சொல்லுகிறபடியினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ரிகபதரன ஷிகலரன ரிகபரபல பௌஷந்துராதரகசியா ரிகபரபல பௌஷந்துராதனரா. ஆமென் ஆமென். அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறுகிறபடியினாலே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ரிகலதர ஷிகலதரகசியாத்தனரோ. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. ஓ ரிகரதல ஷகலரா. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்திலே அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரே. அவருடைய அன்பை நினைத்து ஹல்லேலூயா. என் அன்பே, உடைய கல்வாரி பாதத்தினை தாழ்த்துகிறமையா. நீர் போதும். மரியாளை போல மரியாளுடைய இருதயம் வேற யாரையும் திரும்பி பார்க்கல. யார் என்னை எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை, இந்த உலகம் என்னை தூசித்தாலும் அவதூறாய் பேசினாலும் எனக்கு காரியம் இல்லை. என் ஆண்டவருக்கு என் அன்பை நான் வெளிப்படுத்தணும். என் ஆண்டவருடைய பாதத்துல நான் அழணும். என் ஆண்டவருடைய பாதத்துல நான் கெட்டி பிடிக்கணும். இதே மரியாள் தான் ஆமே தேவனுடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். இவள் தான் லாசருவின் சகோதரியாகிய மரியாள். ஆமென் ஆமென். ஓ ஆமே, மார்த்தாளுக்கு கர்த்தர் சாட்சியாய் சொன்ன மரியாள் இவள் தான். ஆமென் ஹல்லேலூயா. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார். தேவையானது ஒன்றே, மரியா என் பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள் என்று ஆமே கர்த்தர் சந்தோஷப்பட்ட ஒரு ஆத்துமா. வாலிபனே, ஆமே முதிர் வயதுள்ளவர்களே, உங்க அன்பு தேவனுக்கு வெளிப்படட்டும். அன்பு கூர்ந்து அவருக்கு ஒரு ஆராதனை, அன்பு கூர்ந்து உங்களுடைய பலிகளை தேவனுக்கு கொடுங்க. ஒரு கபலதரம ஸ்ரீகலரன ஒரு கபரபல பௌடமனதர ரகசியாத்தனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ரிகலதவ ஷகலரன. எஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
அவரிடத்தில் இருக்கிற அன்பு, ஓ தாவீது கர்த்தர் பேரில் வைத்த அன்பை, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஆடலோடு பாடலோடு தேவனை ஆராதித்து உயர்த்த துவங்கினார். ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. எல்லா பலவீனங்களும் உடைய வேண்டுமா? தேவனுக்கு மகிமை செலுத்து. உன்னுடைய கொஞ்ச பலத்தை கொடுத்து கர்த்தரை ஆராதி. உனக்கு இன்னும் தெய்வீக பலன் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது துயருற்றோர் ஆறுதல் சபையின் சார்பாக நடத்தப்படும் விடுதலை கூட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் கிரகிக்க கூடாத அற்புதங்களை செய்து வருகிறார். அநேகர் விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு சாட்சியாக நிற்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சோத்தை தந்திருக்காரு. ஆண்டவருக்கு சோத்திரம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ஒட்டலிவளை பகுதியை சார்ந்தவள். எங்கள் அம்மா வீடு திக்கணங்கோடு. எங்கள் அம்மா ஒரு 7 வருடமாக இந்த மனநிலை பாதித்து அதில் ஒரு பிசாசு பிடியில் இருந்து என்ன இதுன்னு தெரியாமலே அந்த போராட்டத்துக்குள்ளால இருந்தாங்க. அம்மா ரொம்ப பலவீனமாக, ஒரு துணி கூட சரியாக போட முடியாமல், குளிக்காமல், தன்னுடைய கடமை செய்ய முடியாமல், சாப்பிடாம ஒரு பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. யூடியூப் மூலமாக இந்த ஜஸ்டின் பாஸ்டர் அவங்க ப்ரேயரை நான் எதாச்சியாக பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு மனசில் தோணுச்சு, இது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாது. நான் அதை இடத்த கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி ஆட்டோ பிடிச்சி இங்கே கூட்டி கொண்டு பிப்ரவரி மாதம் கடைசியில் விடுதலை ப்ரேயர் நடந்து அந்த ப்ரேயரில் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ எங்களை ஒரு வாக்கு தத்துவம் வச்சுருந்தாரு. எந்த இடத்துல நீங்கள் செத்து போவான்னு சொல்லி மக்கள் நினைத்தாங்க, அந்த இடத்துல அவங்கள வாழ வைப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள தொட்டு அந்த இடத்துல நிமிர பண்ணினாரு. அப்போ கட்டுகளெல்லாம் போயிட்டு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இப்போ தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு, சமைப்பதற்கு, குளிக்க எல்லா கடமைகளையும் செய்வதற்கு, இல்லைன்னா ஒரு ஆள் பக்கத்தில் என்னன்னா நிற்கிறது பிடிக்காது, பேசியது பிடிக்காது, ஆள் வந்தால் இப்போ வாக்கியது பிடிக்காது, அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சகஜமாக பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, கடமை செய்வதற்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் இந்த ஆசீர்வாதமான கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவனுடைய மகிமையை அனுபவிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை துயருற்றோருக்கு ஆறுதல் சபை கலையாங்கோணம் என்ற இடத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை சத்தியநகரம், ராமநாதச்சன் புத்தூர், ராஜாவூர் என்ற இடத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை YMCA ஹால் கன்னியாகுமரியில் வைத்து நடைபெறுகிறது. சாப வியாதியா, மந்திர பிள்ளி சூனிய கட்டுகளா, கர்த்தர் உங்களையும் விடுவிப்பார். அனைவரும் கடந்து வந்து மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9688490949.